நீங்க இப்படி மஞ்சளை சாப்பிட்டீங்கன்னா அந்த மஞ்சளால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ மஞ்சள் சாப்பிட்டா அவ்வளவு மருத்துவத்தன்மை இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் உண்மைதான். நீங்க வெறும் மஞ்சளை தனியா சாப்பிட்டீங்கன்னா அதோட பயோ அப்சார்ப்ஷன் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால பிளாக் பெப்பர், அதாவது கருமிளகு அப்படின்னுவாங்க, இந்த பிளாக் பெப்பர் கூட நம்ம சேர்த்து எடுத்தாதான் இதோட மருத்துவத்தன்மை 2000% உங்க உடம்புல தங்கும். மஞ்சள் துகள்ல குர்குமின் என்ற மிகப்பெரிய மருத்துவத்தன்மை கொண்ட வேதிப்பொருள் இருக்கு. குர்குமினை தனியா அலோபதியில மாத்திரையா கூட விற்கிறாங்க. இந்த குர்குமின்ல அப்படி என்னென்ன நன்மைகள் நம்ம உடம்புல கிடைக்கும், ஏன் பிளாக் பெப்பர் கூட எடுத்தாதான் இது அப்சார்ப்ஷன் ஆகும்ன்றதையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுக்குமே ஹோமியோபதிக் மதர் டிஞ்சர் இருக்கு. குர்குமா லாங்கா மதர் டிஞ்சர் அண்ட் ஆல்சோ பிளாக் பெப்பர் பைப்பர் நைக்ரம் என்ற பேர்ல இருக்கு. எதனால 2000% அதிகமாகும் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த பிளாக் பெப்பர் குள்ளாடி இருக்கிற பிப்பரின் COP3A4 என்ற என்சைம்ஸை இன்ஹிபிட் பண்ணுது. இதனால குர்குமின் பிளட் ஸ்ட்ரீமுக்கு அப்சார்ப்ஷன் ஆகிறத வேகப்படுத்துது. அது பிரேக் டவுன் ஆகி ஸ்டூல் வழியா வெளியே போகாம பிளட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இந்த பிளாக் பெப்பர் உதவி செய்யுது. இந்த குளூக்கர்னோடேஷனை பிரிவென்ட் பண்றதுக்காக தான் நமக்கு இங்க கருமிளகு தேவைப்படுது. நம்ம இப்போ மஞ்சளுக்குள்ளாடி இருக்கிற குர்குமினோட நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கோம். பலதரப்பட்ட ரிசர்ச்சர்ஸ்கள் குர்குமினின் மருத்துவ தன்மைகளை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் காரணத்தினால் தான் பல மருத்துவ துறையிலும் மஞ்சளின் புகழ் ஓங்கி நிற்கிறது என்பதில் ஐயமில்லை. முதற்கட்டமாக எப்பேற்பட்ட ஜாயிண்ட் பெயினாலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி ஒரு சிறந்த வலி நிவாரணியாக மட்டும் இல்லாம மேற்கொண்டு உங்களுக்கு கார்ட்லேஜ் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கும் ஜாயிண்ட் ஃபிளெக்சிபிலிட்டிக்கும் நல்ல விதத்தில் உதவி செய்கிறது. அதை தாண்டி இது மூளையில பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. கம்ப்ளீட்டா மறந்து போகக்கூடிய ஒரு பிரச்சனை அல்சைமர் டிசீஸ், அந்த பிரச்சனைக்கும் இது எய்ட் பண்றது பல ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு. உங்களோட இருதயத்தை நல்ல விதத்தில் பாதுகாக்குது. எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஆக்சிடேஷனை பிரிவென்ட் பண்ணுது. சர்க்கரை நோய் என்று வரும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் ரெடியூஸ் ஆகுது. கொலஸ்ட்ராலை பொறுத்த மட்டும் வந்து ட்ரைகிளிசரைட்ஸையும் வந்து ரெடியூஸ் பண்ணுது. கேன்சரை பொறுத்த மட்டும் கேன்சர் செல் மேல அப்போப்டோசிஸ் உருவாக்கி பல புரோகிராம்டு செல் டெத்தை உருவாக்குது, குறிப்பா மெட்டாஸ்டாசிஸ் செல்கள் மேல. இதோட ஆராய்ச்சி ரிசர்ச்சர்ஸும் டேட்டா ஸ்கிரீன்ல போடுறேன் பாத்துக்கோங்க. அடுத்ததுதான் மிக முக்கியமான ஹெல்ப் டைஜெக்ஷன். டைஜெக்ஷனை பொறுத்த மட்டும் பைலோட ஃப்ளோவை அதிகப்படுத்துது. புரோட்டீன் வேகமா வந்து டைஜெக்ஷன் ஆக ஹெல்ப் பண்ணுது. மியூக்கசல் பேரியரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. கேஸ் அண்ட் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸும் ரெடியூஸ் ஆகிறதுக்கு உதவி செய்யுது. லிவரை பொறுத்த மட்டும் இது பவர்ஃபுல்லான ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ஷீல்டுன்னு சொல்லலாம். லிவருக்கு ஒரு ஷீல்டுனா அது குர்குமின் கூட நம்ம சொல்லலாம். அதிகமான டாக்ஸிக் மெட்டல்ஸ் கழிவுகள் இதெல்லாமே லிவரை பாதிக்கும். இது எல்லாத்திலையுமே இருந்து லிவரை பாதுகாக்கிறதுக்கு இந்த குர்குமின் உதவி செய்து அதோட டேட்டாஸும் ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. இப்படி பன்முனைகளில் வேலை செய்யும் இந்த மஞ்சள் சிறந்த முறையில் அதன் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் பிளாக் பெப்பர் என்னும் அரும் தோழன் கூட இருக்க வேண்டும் என்பது இயற்கையின் விதி, மறந்து விடாதீர்கள். சோ நம்ம கன்சல்டேஷன் டைரக்டா கிளினிக் களியக்காவில கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இப்ப சென்னையிலும் நம்ம மந்த் எண்ட் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். நன்றி.